எனக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோம்னா, கடவுளே அஜித்தே என்ன அழைக்க வேண்டாம், ரசிகர்களுக்கு வந்து வேண்டுகோள் வச்சு நம்ம அஜித்குமார் சார் என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். தென்னிந்திய திரையுலகில் வந்து முன்னணி நடிகராக நம்ம அஜித் சார் வந்து இருக்காங்க. துணிவு படத்தை தொடர்ந்து இப்போ விடாமுயற்சி படத்தை வந்து நடிச்சிருக்காரு. மகள் திருமணி இயக்கும் இந்த படத்தை வந்து அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காங்க. லைக்கா நிறுவனம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அர்ஜுன், த்ரிஷா, ரஜினா, சந்தீப் கிஷன், ஆரவ் இவங்கெல்லாம் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. தமிழில் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி மொழிகளில் வந்து இந்த படம் விடாமுயற்சி வந்து வெளியாக இருக்குது. அஜித்குமாரோடைய விடாமுயற்சி படத்தோட ட்ரீசர் வந்து கடந்த மாதம் 28ஆம் வந்து வெளியாகி வைரலாச்சு. இந்த படத்தில் வந்து அந்த ஃபஸ்ட் சிங்கிள் வந்து கம்மிங் சூன் அப்படி வர பிளான் பண்ணியிருக்காங்க. அஜித் சாருக்கு வந்து படங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கேட்டு அலப்பறை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து அடிச்சிக்க முடியாது. இந்த வகையில் வந்து விடாமுயற்சி படத்துக்கு வந்து புக்கிங் வந்து ஸ்டைல் வந்து அவரோட பிங்க் பட்ட தொடங்கியிருக்காங்க. தேட்டர்லேயும் பொது நிகழ்ச்சியில் வந்து சம்பந்தமே இல்லாமல் கடவுளே அஜித்தேன்னு கும்பலாக கூச்சலிட்டு பார்வையாளர்களை வந்து கவனம் ஈர்த்து வரும். இது ஒரு புது பாணியாக இருக்குது. எங்கே பண்ணாலும் அதான் பண்ணுறாங்க நம்ம தலைவரோட ரசிகர்கள். விடாமுயற்சி படத்தில் அப்படியே தெரிஞ்சுக்கொள்ள வந்து அஜித் சாரின் பயன்படுத்தும் கவன ஈர்ப்பு மந்திரம் தான் அப்படின்ற மாதிரி விஷயமும் சொல்கிறாங்க. இந்த கடவுளே அஜித்தேன்றது இந்த கூச்சல் வந்து தாங்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டினரையும் கடவுளை அஜித்தேன்ற மாதிரி சொல்ல வச்ச சொல்லிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போல்லாம் இது பலர் நிற்குமான்றது பார்த்தா இதுலேருந்து நம்ம நடிகர் அஜித் தன்னுடைய ரசிகர்களுக்கு நேரடியாகவே கோரிக்கை வச்சு ஒன்று அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த கோரிக்கையில் வந்து சமீபமாக முக்கியமான நிகழ்வு வந்து பொதுவெளியில் அநாகரிகமாக தேவையில்லாமல் கத்தக்கூடாது. கடவுளே அஜித்தேன்ற அந்த கோஷம் என்ன கவலைப்படைய செஞ்சுருக்கு. பேரை தவிர்த்து இந்த பேரோட வேறு ஒரு முன்னோட்டம் சேர்ந்து அழைக்கப்படுவதில் வந்து எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை. என் பேரில் மட்டுமே நான் உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து பொது இடங்களில் வந்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வந்து இந்த சௌகரியத்தை ஏற்படுத்துகிற விதமாக இந்த செயலை வந்து நிறுத்துறது வந்து உங்கள் ஒத்துழைப்பு தான் எனக்கு அன்புடன் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கோரிக்கையை வந்து வச்சுருக்காரு அஜித் சார். இந்த மாதிரி யாருக்கான மனசு வரது தெரியல. யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைச்சி ஒரு குடும்பத்தை வந்து கவனித்து கொள்ளுங்க, சட்டத்தை மதிங்க, குடிமக்களுக்காக இருங்க, உங்கள் குடும்பத்தையும் அழகாக பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு ஸ்வீட்டான விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக சொல்லியிருக்காரு நம்ம சூப்பர் தான். தேங்க்யூ சார்.